குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? திருமணம் அப்படிங்கிற அமைப்புல தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப குறுகிய காலத்துல வரக்கூடிய அதிசார பயிற்சிங்கிறதுனால, இத நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட, அடுத்து வரக்கூடிய 2026 பலன்கள்லாம் தனுசுக்கு நல்லா தான் இருக்கு. பயப்பட வேண்டாம். என்ன காரணத்தினால நீங்க கவனமா இருங்கன்னு நான் சொல்றேன்னா, நம்ப வச்சு ஏமாறுறது, ரொம்ப பெருசா ஒண்ணு நெனச்சு அதுல ஏமாறுறதுமே 8ஆம் இடம் தான். ராசிநாதனே போய் 8ல உட்கார்ந்திருக்கும்போது, 7ஆம் அதிபதியான புதன் எப்பவுமே தனுசுக்கு கெட்டவர். அவரும் சுக்கிரனோட சேர்ந்து பரிவர்த்தனையில இருக்கிறாரு. 11ஆம் இடமும் இங்க ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்போ யாராவது ஒரு தப்பான நபர பெரிய ஆள்னு நெனச்சு நீங்க நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தா வெளியில ரொம்ப நல்ல குடும்பம் மாரி இருந்தது. விசாரிச்ச எல்லாருமே நல்லவங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த மாரி தங்கமான பையனையோ, பொண்ணையோ நீங்க பார்க்க முடியுமான்னு தான் சொன்னாங்க. ஆனா கல்யாணம் ஆனப்புறம் பிரச்சனை. இதெல்லாம் எதுல வரும்னா, 8ஆம் இடம் வலுத்தவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த 8ஆம் இடம் வலுத்திருக்கும்போது ரிலேஷன்ஷிப், எமோஷன்ஸ்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பணத்த இது நெறைய குடுத்துரும். பட் எமோஷன்ஸ்ன்னு வரும்போது இது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, கொஞ்சம் கல்யாணங்கள போஸ்ட்பான் பண்ணுங்க. வயசானாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த வயசுக்குள்ள முடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆட் நம்பர்ல வருது. ஈவன் நம்பர்ல வருது. இதுல முடிக்கலாம், அதுல முடிக்கலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கோச்சாரத்திலயும், ஜாதகத்திலயும் நல்ல கிரக அமைப்புகள் வரும்போது தன்ன போல கல்யாணம் நடக்கும். ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்றது நல்லது.